விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி இதில் மேஷ ராசிக்கு எவ்வாறு உள்ளது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் தான் குரு பகவான். நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவான் அவர் தான். அவர் உச்சமடையக்கூடிய காலம், அதுவும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை சுகஸ்தானத்துல உச்சமடைகிறார். இந்த ஸ்தான பலம் பெறுகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்திருந்த வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் கடுமையான தாக்கத்தெல்லாம் சில பேருக்கு கொடுத்துருக்கும். வீட்டை விட்டு வெளியேறிருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத அமைப்பு கொடுத்துருக்கும். இது எல்லாருக்கும் பொது பலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலம் தான் நாம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் பார்வைக்கின்ற ஒரு மதிப்பு இருக்குது. அந்த 5, 7, 9 பார்வையில பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜீவன கர்மாவை, தொழில் இல்லாதவருக்கு தொழிலை கொடுக்கின்ற காலமாக, வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாக இந்த காலம் உருவெடுக்கும். நன்மை பயக்கும் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுது. அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவர் நேரடி பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்க, நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவருடைய 5ஆம் பார்வையால் நம்ம நோய் சார்ந்த விஷயம், இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழிவு நீர் பாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எப்படி சொன்னா சிறுநீரக கோளாறாகட்டும், வயிற்று உபாதிகளாகட்டும், இந்த கர்ப்பப்பை பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் யாருக்காவது இருந்திருந்தா மேஷராசிக்காரங்களுக்கு விட்டு விலகிறதுக்கான அமைப்பு. அதுவும் இல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட இந்த சுகர் பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காங்க, அதுல இருந்து விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்லுது. இவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கூட சொல்லுவோம், ஒரே வார்த்தை சொல்லப்போனா. அப்போ நம்மளுக்கு நன்மை தருகின்ற இடத்துலதான் பகவான் நம்மளுக்கு அமர்ந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய 9ஆம் பார்வை 12ஆம் இடத்தையும் பார்க்குது. இதுக்கு முன் நாம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவீனங்கள் செய்திருந்தால், இந்த செலவீனத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல சுவாமி. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். எது எப்படிதான் செலவு வருதுன்னே தெரியல, இந்த செலவீனத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல, நம்ம ஜாதகத்துல எதனா குறையுதா பிறையுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா மேஷராசிக்கு அந்த 12ஆம் இடத்தையும் குரு பகவான் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையால் பார்க்கறதால சொத்துக்கள் வாங்கறதுக்கான பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும். நிறைய பேருக்கு எனக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, எனக்கு லக்ஸரியான வாழ்க்கை இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு தேடி வருகின்ற காலங்களாக மாறும். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, குழந்தை பேர்ல இருந்து வந்த தடையெல்லாம் விலகத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்க போகுது. நன்மை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.